அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபிகளுடைய வாரிசு என்று கூறப்படும் உலமாக்கள், நாங்க உலமாக்களுக்கு கண்ணியம் அளிக்கிறோங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள் நான் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன். அசர் இப்ப இந்த மாதிரி நேரத்துல எந்த விடயத்தையும் நாங்க வெளிப்படையா தான் காட்டுவோம், தெரியுமா? உலமாக்கள் அதை மூஞ்ச மூடி மறைச்சியோட கண்ணியத்தை பாதுகாத்தேன். பட் இன்றைக்கு நாள் எனக்கு லண்டன்ல இருந்து எனக்கு ஒருத்தர் சல்லி அனுப்பிக்கிறார், இந்த வீட்டுக்கு சீட் எல்லாத்தையும் மாத்த சொல்லி சுமாரா 60,000 ரூபாய் செஞ்சேன். இப்ப நான் இந்த வீட்டை பார்த்ததுக்கு எனக்கு விளங்குது, இந்த வீடு போயிடுச்சு, இந்த வீடு இறங்கி உடையிற நிலைமையில இருக்கு. இப்ப இந்த வீட்டோட சீட்டை மாத்தி நாங்க இதுக்கு அந்த சல்லிய செலவழிக்கிறது அனாவசியமான ஒரு செயல். உங்களுக்கே தெரியுமா? இப்ப உங்களோட அக்கௌண்ட்ல நாங்க எவ்வளவுக்கு வீடியோ போட்டதுக்கு எவ்வளவு போல சல்லி வந்தீங்க? 35,000 ரூபாய் 60,000 ரூபாய் சுமாரா ஒரு 1 லட்சம் ரூபாய் மாதிரி வந்திருக்குது. நாங்க இப்ப ஐடியா பண்ணிருக்கிறோம், வெள்ளம்பேட்டி பிரதேசத்துல இவர் பார்க்கக்கூடியதா இருக்கு. இவரோட மவன் மௌலவிக்கு ஓதுறாரு, இன்னொரு பிள்ளையும் இருக்குது, இன்னொரு பிள்ளையும் இருக்குது. மொத்தம் 3 பிள்ளையுடைய தகப்பன். இப்ப இன்னும் குறுகிய இன்னும் 2 மாதத்துல நோன்பு வரைக்குது. நாங்க எங்களால 10 குடும்பத்தை வாழ வைக்கலாம், அட்லீஸ்ட் முடிஞ்சது ஒரு குடும்பத்தையாவது வாழ வைப்போம். அதனால இந்த ஊட கெட்டுறதுக்கு நாங்க எஸ்டிமேட் எடுத்திருக்கிறோம். 12 அடி உயரத்துல வச்சு இன்னொரு தட்டு மேல, நாளைக்கு வெள்ளம் வந்தாலுமோ ஏதாவது ஒன்று வந்தாலுமோ ஹஸ்ரத் உங்களோட வீட்டு சாமனங்களை நீங்க மேல் தட்டுல சரி வச்சு பாதுகாத்து கொள்ளலாம். இப்ப இல்ல இந்த வீடு என்னத்துக்கு, இங்கத்தானே தண்ணி வருது, வேற வீட்டுக்கு போகும்டா இவரை சொல்லி சவுதிக்கு அனுப்புறதுக்கு எங்கள்கிட்ட இல்ல. மற்றது வேற அவங்களுக்கு பெரிய வீடு வாங்கி தந்து அந்த அளவுக்கு அமௌண்ட் செலவழிக்கிறதுக்கும் இல்ல. ஒரு வீடு ஸ்ரீலங்கால வாங்குறதா இருந்தாலும் கொழும்புல வெள்ளம்பேட்டிக்கு என்ன வெள்ளம் வந்தாலுமோ ஒரு 2 பேச்சஸ் 3 பேச்சஸ்ல ஒரு வீடு வாங்குறாலுமே 1 கோடிக்கு மேல போகுது. இது இவங்களோட உம்மாவா அப்பாட பரம்பரையா இருந்து வந்த காணி. அதனால இந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நாங்க எஸ்டிமேட் போட்டு இருக்கிறோம் 2 மில்லியன் 20 லட்சம் ரூபாய். ஒருத்தருக்கு 20,000 ரூபாய். அல்லாஹ்வுடைய பேரால நீங்க பயப்படாம கொடுக்கலாம். முன்னிட்டு நாங்க இந்த இடத்துலயும் செஞ்சு வைப்போம். அப்படி முடியலையா ஒரு 10 சிமந்தி பேக் சதகத்துல் ஜாரியா, நீங்க பள்ளிய கட்டினா நன்மை. நான் அஸ்லாம் நான் ஒரு மண் கியூப் வாங்கி தரேன், அஸ்லாம் நான் ஒரு பிளொக்கல் ஒரு 200 கல்லு வாங்கி தரேன், 100 கல்லு வாங்கி தரேன். இப்படி குருவி சேர்த்தமாய் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் குருவி கூடு கட்டுறது. இதே போலதான் மனிதர்களும் இப்ப இப்படித்தான் இந்த காலத்துல இப்ப நான் இதை இப்படி வெளிப்படையா காட்டியத்தான் ஆகும். அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல பேசுறேன். இன்ஷா அல்லாஹ் முடியுமா இருந்தா இவருடைய வங்கி கணக்கும் இவருடைய வீட்டு அட்ரஸை தரேன், நேரடியாக வரலாம், வந்து பார்க்கலாம். ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக வேண்டி நாங்க ஒரு வீட்டை கட்டி கொடுப்போம். இதுல நான் எந்த நோக்கத்தையும் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கிறேன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும். நான் நேத்துடாவே நான் நியத்து வச்சுட்டேன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு உன்னுடைய ரசூலுல்லாஹ்வோட வம்சம்ல வந்த தெரியுமா உலமாக்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கிற ஒரு வாய்ப்பை தாண்டு என் பேச்சு இந்த டைம்ல இந்த இடத்துல ஒசியத்தை நான் பேசுறேன். இத நடத்தி வைக்கிறது இல்லாத அல்லாஹ்ட கையிலைக்கு. பட் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் லண்டன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு $50 என்றது பெரிய விஷயம் இல்ல. ஜப்பான்ல கொரியால எந்தெந்த நாட்டுல இருக்கிறீங்களோ உங்களோட ஒரு நேர சாப்பாடுடைய சல்லி, ஒரு நேரம் உங்களோட குடும்பத்தோட வெளிநாட்டுல இருந்து நீங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு வர சல்லி, சாப்பாடு சல்லிய இவரை நான் பேச வைக்கல. இந்த உலமாக்கா வேண்டி இவருடைய குடும்பத்துக்காக வேண்டி போடுங்க. அல்லாஹ் தாலா உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். என் கையில இருக்கிற முதல்ல இந்த 60,000 ரூபாய் மொத்தம் நாங்க போட்டிக்கிறோம் 100 பேர். 100 பேர்ல 3 பேருடைய சல்லியை நான் உங்களோட கையில தாரன். அப்ப எங்களுக்கு என்ன தேவை? 97 பேருடைய சல்லி தேவை. நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். பாப்பமா விட வா போவா சார் அப்படி நீங்க இத்தானி வருட வீடு. இந்த வீடை எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லை அசத் உங்களோட பிள்ளைகள் எல்லாம் இங்கே தான் தங்கினது இல்லையா? ரைட், ஓகே. இது எல்லாமேண்ணா இந்த வெடமன் நீங்கள் பார்க்கக்கூடியதாக்கி இந்த வெடிச்சு இந்த வீடு அந்த பக்கத்துக்கு இறங்கிடுச்சு. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வழி இல்லை. அப்போ அவர் எங்களுக்கு சீட் வாங்கி தரத்தான் தந்தார். பட் நான் பார்த்தேன் இந்த வீடு இல்லை, இந்த வீடை உடைச்சிட்டு மறுபடி புதுசாகவே செஞ்சு கொடுக்குறதா தான் ஐடியா பண்ணியிருக்கிறோம். உங்களோட பழைய தூண்கள் இருக்குது போட்டது பாஷை கொண்டாந்து பார்ப்போம் ஹஸ்ரத், பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் வேலையை ஆரம்பிப்போம். அப்போ ரைட், நீ என்ன சார் சொல்கிறதுக்கு இருக்குதா? கட்டாயமா வா ஹஸ்ரத், நீ என்ன சார் சொல்கிறதுக்கு துவா செஞ்சுக்கோ ஹஸ்ரத். உங்களோட துவா முக்கியமானது, சரியா? எங்கள்கிட்ட ஒரு சபபுக்கு நாங்கள் இந்த இடத்துல இருந்து முயற்சி தான் பண்ணணும், நாட்டம் அல்லாட. இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போமா? இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடியுமானதை செஞ்சு கொடுங்க. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்வான். எதா இருக்கட்டும், ஒரு நியத்து கடனாய்க்கு கொடு, உங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி நேர்ந்த சல்லிக்கு கொடு, எந்த சல்லி ஆனாலும் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நோம்புக்கு முந்தி இது ஒரு குடும்பத்தையாவது நாங்க வாழ வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸா